வீட்டில் அவளும் அரிசி மாவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற மினி போண்டாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு கப் அவலை பாத்திரத்தில் சேர்த்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தயிரும் அவளும் நல்லா ஊறி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஊறி வந்திருக்கும். ஊறி வந்த அவளையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா அரைக்காம இந்த மாதிரி கெட்டியான மாவை அரைச்சுக்கோங்க. நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு, நறுக்கின மல்லித்தலை, நறுக்கின கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவா போடுற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கிற ஆயில்ல போட்டு ஒவ்வொரு போண்டாவையும் குட்டி குட்டியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா போட வேண்டாம், குட்டியா போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க. ஆயிலோட சலசலப்போ அடங்கி இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மினி போண்டா சூப்பராக ரெடி. சட்னியோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கர மொறு மொறுன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.